புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம். கைஸ், நீங்கள் ஒரே நிற உணவை 24 மணி நேரத்திற்கு சாப்பிடும் சவாலில் இருந்தீர்கள். தொடங்குவோம். உங்கள் நிறத்துக்கு பொருந்திய கொடுக்கப்பட்ட உணவை பயன்படுத்துங்கள். பெரிய ஸ்னீக்கர்ஸின் வாய் உள்ள பறக்குது, ஆனால் இது மிகவும் பெரியது. அதை என் டீ அளவுடன் அளக்கலாம். ஆமாம், இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? மோசமான ஐடியா. நான் சமுராய் போல் உடைக்கலாம். ஒரே வேலை கிடைச்சது, அதாவது அவரது ஸ்னீக்கர்ஸ் வெட்ட வேண்டும் தான். அது மிக அருமையா இருந்தது. இப்போது அதை உண்மையில ரசிக்க முடியுது. எப்படி? அதுதான் எளிதாக முழு சாப்பிடுவதற்கு. இது எல்லாம் என்னுடையது. நான் முடித்து விட்டேன். நான்சி, இது உன் முறை. எளிது. என்னிடம் சில நீல நிற சாகி சீப்ஸ் உள்ளன. செம்ம சுவையான சீப்ஸ் இப்போதே சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கு. ஆஃப், ரொம்ப சுவையா இருக்கு. இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்காங்க. ஓஹா, எம்மா எம்மி எம்மி எம்மா 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 இல்ல. ஏன் எரிந்த காற்று வாசனை வருகிறதா? நான் உன்னை காப்பாற்றுவேன். அது நல்லது. ஓ இல்ல, நான்சி இன்னும் தீயில் இருக்கிறாள். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியுமா? என் நாற்காலிக்கு கீழே ஒரு வாளி தண்ணீர் இருக்குது. நிறைய தண்ணீர் இருக்குது. இது உதவும். நான்சி, நான் உன்னை காப்பாத்துவேன். இறுதியில் அது மிக மோசமா இருந்தது. ஆனால் அதை களைந்து விட வேண்டும். சரி, இது மேல். உங்கள் உதவிக்கு நன்றி. ஜில், உன் நேரம். ஓ ஹலோ பிங்கம். வாவ், எவ்வளவு பெரிய ஹபாபுபா. ஓ மை கிராஷியல் தெய்வமே, அருமை. சரி, அதை நிகழ்த்துவோம். இது ருசியாக இருக்கிறது. நான் எல்லாம் சாப்பிடுவேன். ஆச்சரியம். ஜில், எப்படி உன்னோட பொருந்துகிறாய்? என்னால் பூச்சலை மிகவும் விரும்புகிறேன். எனவே நான் முடிவில்லாத அளவிற்கு புசிக்க முடிவு செய்திருக்கிறேன். சரி, மிக பெரிய பபுள் நிகழவிருக்கிறது. ஜில், இங்கே அவசியமில்லை. நண்பர்களே, மன்னிக்கவும். அப்படி நடக்கணும் என நான் நினைக்கவில்லை. என் மிச்ச உலகு ரோட்டை எடுத்து விட வேண்டும். என் மூக்குக்கு என்ன ஆச்சு? அது இளஞ்சிவப்பா? உங்களுடைய மூக்குகள் கருப்பு மற்றும் நீளமாக இருக்கு. அதே நிற உணவை சாப்பிடுவதின் பக்க விளைவாக தோன்றுகிறது. அடுத்து நீங்கும் புதிய இனிப்பு தயாரா? இதோ உங்கள் முன்னால். லாரனுக்கு கருப்பு பர்கர், நான்சிக்கு ஐஸ்கிரீம், ஜில்லுக்கு பிங்க் பிக் டோனட். இதுவே முதலில் தொடங்கும். ஜில், வாங்க. இப்போது நான் இந்த ருசியானவற்றை விரைவாக சமாளிக்க போகிறேன். கத்தி மற்றும் முலாமரம் தயார். பாட்டி, அதை முயற்சிப்போம். ஆஹா, இது எல்லாம் எனக்குத்தான் என்று நினைக்கும் நேரம் வந்துவிட்டது. இது ருசியாக இருக்கிறது. நண்பர்களே, அதை பற்றி திரும்பவும் யோசிக்க வேண்டாம். அருமை. என் டோனட் முடிந்து விட்டது. நன்றாக. வாங்க. நான்சி, நான் சாப்பிடலாமா? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. நான் ஒரு மாமுத்தை கூட சாப்பிடுவேன். நான் உடனே முடிச்சிருவேன். ஆனா அதுக்கு முன் கையுறைகளை போடுவேன். அழுக்காகாத. இது ரொம்பவே கடினம். ஜில், மன்னிக்கவும். நான் அவ்வளவு நினையல. ஓ சரி, நல்லா. என்னுடைய பர்கரை நோக்கி செல்றேன். நான் அதை எங்கு கடிக்கணும்? நான் நினைக்கிறேன் இது ரொம்ப பெருசு. ஆனா ஒரு யோசனை இருக்குது. அதை விருந்துகளா வெட்டி விடலாமா? அதுக்கு நான் ஒரு கப் பயன்படுத்துவேன். மிக சிறந்தது. சில பாகர்கள் கிடைச்சது. ரொம்ப சிறப்பா இருக்குது. நான் இன்னும் பல செய்வேன். அதிசயம். ஓ ஆம், என்னுடைய முகத்தில் ஏதோ இருக்கிறது. நன்றாகவே. ஓ, நான் நிறைந்து விட்டேன். இந்த சுற்றத்தை உன் கண்களால் முடிக்கப் போகிறேன். நன்கு. இதை பருக கோப்பி தடவை உபயோகிக்கலாமே. ஆனால் அந்த கோப்பி தடவை கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது. இன்னும் பெரியதொரு தடவை கண்டுபிடிப்போம். எனக்கு நினைக்க தோன்றுகிறது இது சிறந்ததுதான். ஓ, இது மிகவும் கனமாக உள்ளது.
நான் எல்லாவற்றையும் வீழ்த்தி விட்டதை நம்ப முடியவில்லை. இது இன்னும் நல்லதே. நன்றி மார்ட்டின். மார்ட்டின், உன் காதுகள் கருப்பாக இருக்கின்றன. மற்றொருவனது நீலமாகிவிட்டது. சோர்வு. உன்னுடையது இளஞ்சிவப்பாக இருக்கிறது. கயிறுடன் இருக்கிறதா? பெண் மக்களே, நீங்கள் குடிக்க விரும்புகிறீர்களா? ஒரு விரல் இருக்கிறது. அங்கு இல்லை. அது எங்கே இருக்கிறது? நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். புதிதாக உணவு இருக்கிறது. என்னை பார்த்து கண்கள் சுழித்தார்கள். சரி நண்பர்களே, மீண்டும் இது பிளாக் அப். என்கிட்ட பெரிய ஆதரவாளர் இருக்கிறார். அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. நான் செய்தேன். ஓ, நான் செல்றேன். ஓ, இது ரொம்ப கனமா இருக்குது. ஓ, நன்றி நண்பர்களே. சரி, ஆனா இதை எங்க கொத்தணும்? நான் எப்படி செய்கிறேன்? நான் அதை செய்துட்டேன். சரி, ஒரு மாற்றம் சண்டைகளை அறிய கொடுத்துடும். நான் சில மெய்யாலி கலை காட்சிகளை செய்ய போகிறேன். ஹா, முடிந்தது. நன்றி நண்பர்களே. இப்போது இந்த சீர்மையான உரிமை பிங்க் மாக்ரூனை ருசிக்கலாம். சுவையாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆஞ்சல், உனக்கு இவ்வளவு இனிப்பு விருப்பமா இருக்கிறது என்பதை நான் அறியவில்லை. somehow எனக்கு சக்தி கிடைக்க வேண்டும். அது எனது கையொப்ப காலடி என்று சொல்லலாம். மக்காரூன் 4 துண்டுகளாக பிரிந்தது. இது இன்னும் வசதியானது. நான் அடங்க முடியாததால் இதையெல்லாம் சாப்பிடுவேன். ஓ, சிறப்பாக இருக்கிறது. சரி, அடுத்ததே போய் பார்ப்போம். என் நிகழ்ச்சி, உன் முறை அருமை. எனக்கு மிகவும் பசிக்கிறது. கிரீமுடன் தொடங்கலாம். அதுதான் உண்மையிலேயே சிறந்தது. பெண்கள் ஏதோ திட்டமிடுகிறார்கள். என்ன நடக்க போகுது? ஓ, லாரன், நீ ஒரு பிரச்சனையில் இருப்பது போல தெரிகிறாய். உன்னுடைய முகம் ஏற்கனவே கருப்பாக வர்ணமிடப்பட்டதா அல்லது அது ஒரு கிரீமா? அதுவெல்லாம் நகைச்சுவையா? நான் இப்போது முழுவதும் அழுக்கு. இதனால் கேக் கெட்டு போனது. ஆனால் கிரீம் இன்னும் மிகவும் நல்லது. உன்னுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். அம்மா, நான் இதை பிடிக்க வேண்டுமா? ஆஹா, இது மிகவும் கடினமாக இருக்கிறது. என்னோடு இப்படியா? இல்லை. ஆஹா, இல்லை. ஓ, ஒருவேளை இப்படியா? எதை வேண்டுமானாலும் செய்க. நான் என் சொந்த முறையை பயன்படுத்துவேன். மற்றும் ஐயோ, என் மணி. சரி, நான் அவற்றை பயன்படுத்த போவதில்லை. நான் கை பயன்பாட்டை பயன்படுத்துவேன். ஆமாம், இது அருமையாக ருசிக்கிறது. அப்படியா? எனக்கு என் விரல்கள் பிடிக்கவில்லை. மார்டின், உன்னிடம் அங்கே பச்சை நிறம் இருக்கிறது. ஹலோ, என் கண்கள் பிடிக்கிறதா? நீங்கள் அனைவரும் இது ரொம்ப ருசியா இருக்குது. இன்னும் ஒண்ணு இருக்குது. முதல் மர்மலேட், அப்புறம் கண்ணு. ஆஹா, நான் நீளமா மாறிட்டேன். நான் கருப்பா. அமைதியா இருங்கள். சரி பாசங்களே. ஜில் பிங்க் பீட்சா வாங்கினார். மாரின் பிளாக் நூடுல்ஸ் வாங்கினார். நான்சி, நீங்க பேன் கேக் வாங்கினார். அவை அழகா இருக்கின்றன. நான் விரைவில் சாப்பிட முயற்சிக்கிறேன். பேன் கேக்ஸ் நல்ல பெரிய மருமாக மணக்கிறது. மேலே உள்ள வன்னி பழங்களுடன் உள்ளவற்றை பருக விரும்புகிறேன். அது எனக்கு பிடித்ததுதான். ஓ, ஆம். ஹூ, உங்களுக்கு வன்னி பழங்கள் வேண்டுமா? அவ்வளவே. உங்களுக்கு சூப்பர். மரின் அதை பிடிக்கவில்லை. மேலும் நானும். இது மிகவும் நல்லது. எனக்கு இன்னொரு வேண்டும். நான் என்ன செய்ய முடியும் பாருங்கள். சுற்றி புன்னகைக்கிறது. ஓ, அடித்து பிடித்து விட்டேன். இறுதியாக ஒன்றே மிச்சம். நான் இதை கையாண்டேன். எனக்கு ஒரு வேடிக்கையான ஆனால் கோபமான முகம் கிடைத்தது. மன்னிக்கவும், என்னுடையது. ஏன் நீ சிரிக்கிறாய்? என்னால் இப்போதே என் கருப்பு கூழ் உணவுகளை கொண்டாட முடிகிறது. வாங்க முயற்சி பண்ணலாம். எனக்கு தெரியவில்லை. ருசிமானது. ஆனால் எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் இதை ஒரே நேரில் எல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். இது மிகச் சிறந்தது. ஓ, ஆம். உலகின் சிறந்த நூடுல்ஸ். அதுதான் வேகம். அவர் எப்படி அது செய்கிறார்? அதுவே ஃபீசி, நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். ஜில், நீ தொடரலாம். ஷி, எப்படி இருந்தாலும் எனக்கு தோன்ற வேண்டும். நான் ஒரு ஒரு பீஸாவை யோசனை. அவன் விரல்களில் அது வெட்டிக் வட்டங்கள் கொண்டிருக்கிறேன். போன்று சிந்திக்கும். கனமானதா? இப்படியாகவே யாரும் இதுவரை எதையும் செய்யவில்லை. இது எனது சொந்த அடையாளமான வழியாக இருக்கும். இதை பயன்படுத்தி பார்த்து விடலாம். இது தும்முதல். நண்பர்கள், மார்ஷ்மெல்லோ பீட்சா பெப்பரோனிக்கு கூட ஏற்றது. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஓஹா ஓ என் கைகள் பிங்காக மாறிக்கொண்டிருக்கின்றன. அப்படியா? அழகா இருக்கு. நீயும் ஒரு முட்டாள்தான். நீயும் கைஸ், உங்களை காத்திருக்க சில சுவையான உணவு உள்ளது. ஜில் புது அளவு ஸ்ட்ராபெரி போக்கி கொண்டு வந்துள்ளார். மார்டின் கோக் வைத்துள்ளார். நான்சி கம்மி மனிதனை கொண்டாள். எல்லாத்தும் ரொம்ப அழகா தெரியுது. நான்சி வாங்க. இத முன்பு ஒருபோதும் சாப்பிடல. வாவ், அவ ரொம்ப சுவையாகவும் புளிப்பாகவும் உள்ளன. நான் இன்னும் சாப்பிட போறேன். ஆனா முதல்ல நான் அவற்றை சுற்றி வைக்க இருக்கின்றேன். பார்ப்போம். ஆமாம், ஒன்று கூடுதலாக ஒன்று. மிக புளிப்பு. கூல் சில். இப்போது நீ அற்புதமாய் அதை முயற்சிப்போம். எனக்கு ஸ்ட்ராபெரி போக்கி மிகவும் பிடிக்கும். 4 நிறுத்த முடியாது. உண்மையில கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப்பை சேர்த்தால் நல்லது. ஸ்ட்ராபெரிகள் எப்போதும் அதிகமாக இருக்கும். அது ருசியானது. ஓ ஆமா, நான் முடிச்சிட்டேன். மார்டின், நீ ஒருவனே மீதம். நான் இந்த பெரிய கிண்ணத்தை குடிக்கிறதுக்கு வருகிறேன். உன்னால கூட கவனிக்க முடியாது. இது ஒரு காட்சி மாதிரி. நன்றாக சாப்பிட வேண்டியதுதானே? சப்பறிவு மார்டின். சரி. இதோ பெண்களே, போதும், எனக்கு போதும். அப்படியே நிறுத்துங்கள். நாம் சாதித்தோம். மார்டின், நீ எல்லாமே கருப்பாயிட்டே. நீங்கள் எல்லாம் பிங்க் நிறமாகவே இருக்கிறீர்கள். எங்கு சென்றீர்கள்? ஜெல் எவ்ரிஒன் எங்கே? வணக்கம் நான்சி. இதோ ஜில். மார்டினை பற்றி மனதில் வைத்து விட்டோம். நீங்கள் மனித ரூபத்திற்கு திரும்ப போவது எப்படி? எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. எனது மருத்துவர் பெட்டியில சில மருந்துகள் இருக்கின்றன. அதை எடுத்துக்கொள்ளலாம். ஏதையா நடந்து காண்டிருக்குது. நம்ம முந்தான போல. நாம இந்த சவால் தானம் நல்லா முடிச்சிருக்கிறேன். இருக்கிறது. இது கூடுதல் அல்ல. வாவ், என்ன ஒரு பெரிய பாப் இட்ஸ் குவியல். விசித்திரமாக, ஆனால் என் பாப் இட்ஸ் பழுதாகி இருக்கிறது என நினைக்கிறேன். நான் பொத்தானை அழுத்த முடியவில்லை. இப்போது நீ என்ன செய்ய போகிறாய்? என்ன? பிபி அதை சாப்பிட முடியாது. சொல்ற அது என் பாப் இட் கம்மிகளால் ஆனது அன்று. அது சுவையா இருக்குது. ஆஹா, என்ன அதிர்ஷ்டம். வேற ஏதும் இல்ல. நான் விரைவா செஞ்சேன். என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ நீதான். என் பாப்பாஸ் கூட கமிஸ் ஆக இருக்கலாமோ? அவ மிக கடினமாக தோன்றதில்ல. இவ சாக்லேட். நானே என்ன எதிர்பார்த்ததற்கும் அதிகமான அதிர்ஷ்டம். என்னுடைய பிடித்த வெள்ளை சாக்லேட் மற்றும் உள்ளே உள்ள இனிப்புகள் இறுக்கமான இணைப்பு. Sandra suffers fresh ice BBs and Bacana Foster. நன்றி. Mia, ni boy, the girl for us to for son for Elfrafas to me son and other flowers shop French Lloyds. அது நன்றி விமலாசேஸ்வரன் was presenting this show. நாய்க்குட்டிகள் எதனாலே செய்யப்பட்டவை? கமி அல்லது சாக்லேட்டா? அவற்றில் எதுவும் போல தோன்றவில்லை. இது உண்மையான பாப்பெட்ஸ். சூப்பர். நாம ஓடலாம். ஆச்சரியம். இது எவ்வளவு ஆறுதல் தருகிறதோ. எனக்கு புரிந்து விட்டது. Discussions on the French hostel is en ஒவ்வொருத்தர் ஒரு ஜாரை கொண்டிருக்கிறோம். ஸ்ட்ரெஸ் என்னை நாம இது ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ விட்டமின் அண்ட் ரிசர்ச்சஸ். என்ன விஷயம் ஃபீபி? உன்னை புரிந்து கொள்ள முடியல. சில்லறைகள் நேராக உன் கண்களில் பறந்து வந்தன. சீரியஸா, இதுல கொஞ்சமும் காமெடி எனக்கு தெரியல. ஜார் காலின்னு நினைச்சேன். நீ குறைஞ்சது சிறு ஸ்நாக் எடுத்துக்கொள்ள முடிஞ்சது நல்லதே. சரி, இனி ஆகிட்டது. நான் சுறுசுறுப்பா இருக்கேன். என் ஜாரில் என்ன இருக்குதுன்னு பார்ப்பது நேரமாகிவிட்டது. பெரிய அளவு இருக்கும் என்று நம்புறேன். பாப்போம். அலுவையுமா இருக்க முடியாது. இந்த ஜாருக்கு அடிபாகம் கிடையாது. இதுலயும் சிப்ஸ் இல்ல. அந்த திங்கு பந்த பாரு. Figurez mango reconnaissance. நான் அவற்றை எப்படி சாப்பிட்டேன்? சாவிஸ்டின் காசுல இங்கே ஒரு முழு டஜன் உச்சுது. உங்க சேர்த்து ஒரு ஷிப் விட வரல. வாழ்த்துகள். உன்னிடம் என்ன பிரச்சனை? Sounds fast for the Stats Church Finansiarka Orchas Tumor and those people as of Soil Nutput Sator Zangalam.
உங்களுடைய சிப்ஸ்களை அனைத்தையும் பறக்க விட்டு Do Mia and Stress I'm showing not a show Circus 7 strength இப்படி silent afternoons. வாவ், அவங்க எவ்வளவு சாக்ஸ் எடுத்தாலோ Alarm. அந்த தொடுப்பில் முழு 100 இருக்கு. உங்களுக்கு வேண்டுமா எனக்கு முயற்சிக்க? கண்டிப்பாக வேண்டாம். என் உணவிற்கு அருகே வராதீர்கள். உங்கள் உதவி இல்லாமல் நான் சிக்கலின்றி செய்ய முடியும். நம்ப முடியவில்லை. இப்படியெல்லாம் உங்களுக்குள் எங்கே சென்றது? நான் இன்னும் நிறைய செய்ய முடியும். யாரோ மூச்சிழந்து விட்டிருக்கிறார்களே. மியாவை காப்பாற்ற நேரமாச்சு. ஒரு நிமிஷம், நான் உதவிக்காக விரைந்து கொண்டிருக்கிறேன். ஓ நன்றி, நீ உண்மையான நண்பன். ஆனால் இதற்கு என்ன தப்பே நடக்கிறது? ஏண்டி இது பல திசைகளில் பாய்கிறது? என்ன ஒரு கேவலமே! நான் முழுவதும் கலங்கிவிட்டேன். எனக்கு தெரியாது இது எப்படி நடந்தது. எவ்வளவு கிட்கேட்ஸ். நான் சொல்வது அதிகமாக இருக்கின்றன. 10 துண்டுகள் மட்டுமே. அன்று பிபி மோசமில்லை. ஒரே ஒரு முக்கியமானதை வைத்திருக்கிறாள். தோற்கடிக்கப்பட்டவர். The service chance into எனக்கு மிஷா or just like my case show rappers and Melvisa தேவலை. ஓ, என்ன ஒரு தடித்த சாக்லேட் அடுக்கு! அதுவே அருமை. எனக்கு வெஃபில்ஸ் மிகவும் பிடிக்கும். இங்க வா, எங்களுக்கு நுண்ணிய துண்டுகளை வீசினீர்கள். Faktisk kommer ett fashion kurs där Trisha. Så någon är stilen av friendets fashion för en värre nära till oss. Epidemia tannade chocolate eller church on tree. என் சமூக இது ஒரு சிறந்த யோசனை. ஆச்சரியமாக நீங்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாகவும் வேகமாகவும் அக்காவர்களை நீக்கிவிட்டீர்கள். இரசிக்கும் அவை முற்றிலும் உபயோகமே இல்லாதவை. எனக்கு சாக்லேட் மட்டும்தான் விருப்பம். அதை கடாவும் கத்தி ரெண்டையும் வைத்து வெட்டலாம் போல தெரிகின்றது. எனவே அதனை நானும் செய்ய முடியும். நிச்சயம் அதை செய்ய முடியும். எனக்கு இது என்ன செம்படையாளமான சுவை! என்னால் நிறுத்த முடியாது. அவை உலகின் சிறந்த பட்டிகளாகும். உன் நல்ல பண்புகள் எங்கே போயிட்டன மியா? நீ உன்னை போலவே தெரியல. ஒரு பார் விழுந்தது, அதை வேகமா எடுத்துடு. உன்னை நான் சிக்க வைக்க விரும்பவில்லை. அச்சமாக இல்லாமல் டேனி, என் உணவை எவராவது எடுக்க முயன்றால் தண்டனைக்கு அஞ்சணும். டேனி, உணர்ச்சி கொண்டிரு. நீ இன்னும் 100 சாக்லேட் கோல்களை சாப்பிடணும். பிவி சரியாக சொல்கிறாள். தொடங்குங்க. För jag alltså både en så lägger ஒரு சர்வீஸ் அணுகுமுறை தேவை. It's a chidumiel is in rasa. நான் ஒரு பிரம்மாண்டமானது கட்ட முடிவெடுத்தேன். நீர் இது போன்ற அமைப்பை முந்தையதாக ஒருபோதும் பார்க்க இது மாட்டீர்கள். உண்மையில் அற்புதமாக தெரிகிறது. Fel de fenestrina in our series Sour Shells. Så worden i det där startar ett halal. Ta en stakas channel körde det. Så det är inga bom cooler fagits. Anni virumbala un viruppapadi. நான் ஸ்கின் ஃபீமாஸ்க்குது ஷாமஜி ஃபார்ம் டேனி பட் உங்க கட்சியுடன் அழிஞ்சு போயுள்ளது. ஓ இல்ல, நீ என்ன பண்ணாய்? நான் மிகவும் முயன்றேன். வேறு வழி இல்ல. சாக்லேட் பாடிக்காக இந்த அடியில் எடுக்க வேண்டியிருந்தது. எதுக்கும் வருத்தப்படல. அது பெருமதி கொண்டது. இவ்வளவு இனிப்பு உணவுகளை சாப்பிட மற்றொரு வாய்ப்பு எப்போது கிடைக்கும்? இங்கே நாட்கம் அந்த மிஸ் பண்ண லஞ்ச்ல நம்பிக்கை. எனக்கு தலை சுழற்சி உள்ளது. நான் ஹெல்மெட் அணிஞ்சது நல்லதே. எப்படி நகைச்சுவையா இருக்கிறீங்க பாருங்க. அடி இறுதியில எனக்கு மிகப்பெரிய பங்கு. ஒரு தடவையில 100 சாக்லேட். நீ எவ்வளவு பெற்றா? டேனிக்கு ஒரு மட்டுமே இருக்கு. அது வெறும் காமெடி ஆகும். நான் அப்படி நினைக்கல. எனது கருத்துல அதுல எந்த கலாட்டாவும் இல்ல. பாருங்க, ons rolls feel fresh way hardy less dustums champens. மியா மைக்கிட்டவும் உங்களை மோதுவேன் என நினைக்கல. சரி, இப்பயாவது ஆரம்பிக்கலாம். உண்மையான ஸ்வை கூடி ரசிகர்கள் எப்படி செயல்படுறார்கள் என நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர்கள் எங்கும் குப்பை வீசாமல் இருந்தால் அற்புதமானது. கொண்டோல் என்ன அடிஷன உண்டோ? என்ன பண்ணுறீங்கள் அப்பா? இது ஒற்றிகமாக தெரிகிறதே. சில வினாடிகள்ல நான் காப்பாமிட்டான் இல்லாம என் வாயில போட்டு விடுறேன். நான் எந்த அளவுக்கு பெரிய குமிழிகள் உதிர்க்க முடிகிறது என்பதை பாருங்க. Wow, and first is turned on me and shipped down. What's into Mia? Bravo, அதுவும் அருமை. இப்போது மியாவின் சிரம். ஒரே நேரத்தில் உரைகள் எடுத்து விட்டீர்கள். குழு காலகட்டைகளும் எனக்கு எளிதானவை. மேலும் நான் அவற்றை ஒரு வெற்றிடம் தூய்மைப்படுத்தி போல் என் வாயில் உறிஞ்ச முடியும். வாவ், எவ்வளவு பெரிய பபுள். நான் நினைக்கிறேன் இதை பிடிக்க நேரம் வந்துருச்சு. சுவனக்கவும் மியா ஆரம்பிச்சு நான் என்ன அடக்க முடியல. நீ என்ன செய்துட்ட டேனி? நான் எதையும் பார்க்க முடியலை. அது எனது முகம் முழுவதும் பபுள் கம் பாய்ந்திருக்கிறதாலோ? என்னோட எவ்வளோ ஒன்று பிழை போல தெரிகிறது. சிறு கனவு கிடக்கும்.
அவற்றை உடனே தங்கள் இடத்துக்கு திருப்ப வேண்டும். எனக்கு கவலை இல்லை, இது உன் தவறு. ஆனாலும் இப்பொழுது நான் சரி ஆகிவிட்டேன். நோயான சாக்லேட் சிறிதளவு மனசாட்சியை கடக்கும். நான் கவர் எடுக்க அவசரத்துல இருந்தேன். ரொம்ப வருந்துகிறேன். எவ்வாறு இவ்வளவு உணவு அடைகிறது? வா, அது சிட்னி, நீ எங்க போற? ஜான், நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன். சிட்னி பயன் இல்ல, அவளோட பலூன் ரவுண்ட் பெரியதா மாறிச்சு. ஒரு வழி இருக்குது, நீ குச்சியை கொண்டு கடையத்தை சுட்டு வெடிக்க செய்ய வேண்டும். சரி, அது ஒரு நல்ல யோசனை. நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். நீ திருப்பி அடிக்க ஆசைப்படுகிறாய். முயற்சித்து பார்க்கிறேன். நீ சால்வது உறுதியா? என் குமிழ் வெடித்து விட்டது. இது வேலை செய்தது, ஆனால் இப்போது இது குலுக்கம். நான் அதை பிடிக்க முயற்சிக்கிறேன். சரி, நீங்களும் மீண்டும் தோல்வி அடைந்தீர்கள். எங்க வீட்டு சரி பெண்களே, முதல்ல யார் திறக்க போறாங்க? ஆமா, அதை ஒன்னா செய்யலாம். வாவ், அது பீட்சா தானா? வாவ், ஏமா அனைவரின் பிரியப்பட்ட உணவின் மலிவு பதிப்பை பொதிந்திருப்பதை போல் இருக்கிறது. இந்த பீட்சா உங்களுக்கு எப்படி இருக்கிறதா? மிகவும் ஆர்வமூட்டும். மேரி, பிரீமியம் பீட்சா. மியா, கூசி விடாதீர்கள். ஓ, எல்லாம் சீராக இருக்கிறதா? ஓ, மிகச் சிறப்பு. இப்போது இந்த அழகை பார்க்க நேரம் வந்துவிட்டது. அது மிடியாக்கள் கலந்த பிஸ்ஸாவா? அது ரொம்பவே விலை உயர்ந்தது. ஆனால் மியா அதை பிடிக்கவில்லை. ஃப்ளெஷ். நாம் அதிகாரத்தை அகற்றினோம். அதுதான். நான் இப்பொழுது இந்த பீட்சாவை சாப்பிட்டு பார்க்கலாமா? நேரமானது. அப்படியா? நான் கேட்டது உங்களுக்கு பிடிக்கிறதா மியா? ஆம், அவள் அதிநவீனமாக விழிப்பதாக தெரியவில்லை. இப்படிக்க தொரோக் விலைப்படும் பிறஞ்சவிட்ட வணிக குழம்புகள் கிளம்பினர். சட்டி அமைச்சவரை வாழ் ஆசரித்தே. பிழைப்பான அறிவுக்கு இருக்கும் மறவேம். பார்ப்போம். கண்டிப்பாக விரும்புகிறாள். ஓ, அப்படியா? இப்ப ஒன்னாரம் மேரி. என்ன, தயவு செய்து உங்களுக்கு மேலே ஒரு படம் வேண்டும் என்கிறீர்களா? சரி, நல்லது. அவளது விசித்திரத்தை பாருங்கள். சரி, எனக்கு இங்க இன்னும் பல சுவையான பீட்சா துண்டுகள் உள்ளன. யாரோட தொடங்குறதுன்னு தெரியல. இரண்டையும் ஒன்னா சாப்பிடுவேன். மூணையும் ஒன்னா, ஏன் இல்ல? மத்த கடைசி ஒண்ணு அழகானது. எமா, நீங்க தொடருங்க. எமாவுக்கு உறைந்த பீட்சா பற்றி முற்றிலும் தெரிந்திருக்கவில்லை போல் உள்ளது. அதை பொறிக்காமல் அதை கெடுப்பதில்லை. வா எமா, சிந்தித்து பார்க்க. தலைமை யோசனை. எம்மாவின் தனி பேஷவார் எம்பிஸ்ஸாவை அவளுக்காக சமைக்க தயாராக இருக்கிறார். உங்களுக்கே தனி பேஷவார் இருப்பது எவ்வளவு சிறந்தது. இப்போது அவன் எம்மாவின் பிஸ்ஸாவை இந்த அலங்காரமான குழப்பில் சமைக்க போகிறார். என்ன சொல்வது? பணக்கார வாழ்க்கைக்கு பல நன்மைகள் இருக்கின்றன. எம்மாவின் பிஸ்ஸா தயாராகிவிட்டது போலவே தெரிகிறது. ஆம், பார்க்கலாம். இது நல்ல நிலையில் உள்ளது. எம்மா ஒரு நடத்தை மிக்க பெண்ணாய் எல்லா மரியாதை விதிகளையும் பின்பற்றுகிறாள். செஃப் பீட்சாவை பரிமாற தயாராக உள்ளார். இது உண்மையான தங்கமா? எவ்வளவு அழகாக உள்ளது. இது மிகவும் சுவையாக இருக்கும் போல. வாருங்கள் எம்மா, விரைவில் சுவையுங்கள். எவ்வளவு சுவையான துண்டு. ஆம், ஒப்பிட முடியாத தோற்றத்தில் உள்ள ஒரு உணவு எப்போதும் ஒப்பிட முடியாத சுவையில் இருக்கிறதில்லை என தெரிகிறது. மேரி தன் உணவு எப்படிப்பட்டிருக்கிறது என்று பார்க்க ஆவலுடன் இருக்கிறார். இது பாஸ்தா. தோற்றம் அவ்வளவாக மோசமாக இல்லை. மியா ஏற்கனவே நாக்கை தடவி கொண்டிருக்கிறார். சரி மேரி, இதனை சுவைக்க ஓர் நேரமாகிவிட்டது. இந்த மாதிரி கோடியில பாஸ்தாவை சுத்தி பார்ப்போம். நல்லா கவ்வுங்க. இந்த பாஸ்தாவின் சுவைய மேரி வெகு ஜனம் மதிக்கலன்னு தோணுது. ஒன்றவும் சரி, உண்மையான பாஸ்தாவிற்கு சாஸ் தேவை. மற்றும் இந்த வேலைக்கு கேட்சப்பை விட எந்த ட்ரெஸ்ஸிங் சேரும்? ஓ ஆமாம், அதிக கேட்சப். அதுதான் சிறப்பு. எம்மாவுக்கு சொகுசு என்றால் கேட்சப் போதாது போல. கவனமாயிரு மேரி. மியா நீண்ட காலமாக உன் உணவு பக்கமே பார்த்து கொண்டிருக்கிறாள். இப்போது அதை கண்டு கொள்ளலாம். உண்மையில் கேட்சப் மனித குலத்தின் சிறந்த கண்டுபிடிப்பு. மேரியின் பாஸ்தாவை எம்மா இன்னும் அபேரிக்கிறாள் போல. எவ்வளவு சுவையானது.
மன்னிக்கவும் மியா, ஆனால் உங்கள் பாஸ்தா உங்களுக்கு காத்திருக்கிறது. வாங்க அதை திற. சரி, பார்க்கலாம். ஓ, அது என்ன? கடல் உணவுடன் கருப்பு பாஸ்தா. ஆமாம், அதற்கு முன் மியா கடல் உணவின் மீது பெரிய விருப்பமில்லாதவராக நாம் கண்டுபிடித்தோம். ஏமா, பார்க்கிறேன் உன் கையில என்ன இருக்கு. ஓ கடவுளே, இது நூடுல்ஸ். இது நட்பா தோன்றுகிறது. இப்படி என்ன செய்றாங்க? ப்ஸ், நீ என்ன சொம்பேடு யாபா. கடல் மட்டம். நம்மால் உள்ள சூழ்நிலையை காப்பாற்ற வேண்டும் எம்மா. மற்றும் செல்வந்தராக இருப்பதற்கான மற்றொரு சிறப்பு பணமே. ஹேமியா, இந்த சிறப்பு ஒப்பந்தம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அடடா, உடனடி நூடுல்ஸ் பணத்திற்கு விட அதிகமாக அவரை கவர்ந்தது போல் இருக்கிறது. சரி, இப்போது அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர். எமா ஈர்க்கும் கடல் உணவு பாஸ்டாவை இறுதியாக சுவைக்க முடிகிறது. மியா மகிழ்ச்சியுடன் தனது நூடுல்ஸ்களை சாப்பிடுகிறாள். பாருங்கள். மேரி பணத்தை பெற்றாள். என்ன சொல்வது? ஒப்பந்தம் வெற்றிகரமானது. அனைவரும் தங்களின் தேர்வில் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சரி, தெளிவாகவே இருக்கிறது. எமா தன்னம்பிக்கை அடைந்திருக்கிறாங்க. அவர் தனது உணவை முதலில் திறக்க விரும்புகிறார்கள் போல் தெரிகிறது. சரி, பார்ப்போம். அது நொடி காஃபியா? எமா இதை போன்றதை முதன்முறையாக பார்க்கிறார்கள். ஆம், அவருக்கு இதை செய்ய சற்றே உதவி தேவைப்படும். இப்பொழுது மியா தனது அனுபவத்தை அவருடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். எனக்கும் ஒரு கிளாஸ் தேவை. நான் உனக்கு இப்பொழுது எல்லாவற்றையும் காட்டுகிறேன். பையை திற. எல்லாவற்றையும் சூடான தண்ணீரில் ஊற்றி பிசைகிறோம். அதுதான். ஆஹா, என்ன நறுமணம்! இது சிறந்த காபி. அங்கே உன் பானம் தயாராக உள்ளது. எம்மா, இதை சுவைக்க நேரம் வந்துவிட்டது. முதலாவது குடி. ஓ, எம்மாவுக்கு இந்த காபி பிடிக்கவில்லை போல. இவ்வகை காபி எம்மாவுக்கு புதுசு. இந்த பானத்தை முழுமையாக முடிக்க வேண்டும். இது சவால் விதிகள். ஆனால் விதிகள் உல்லங்கணிக்கத்தான் உருவாக்கப்பட்டவையே, இல்லையா? வணக்கம். என்னவாக இருந்தாலும் அது அதுதான். நான் அதை முடித்தேன். இப்போது உன் டர்ன். வாவ், அது ஸ்டார்பக்ஸ் காப்புசினோவா? என் விருப்பமானது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. என்ன சுவையான ருசி! இதுல இன்னும் 5 குடிக்கலாம். வாவ், இன்னும் கொஞ்சம் கிரீம் மீதம் இருக்கு. ஹே மியா, உன் காபி உன்னை காத்து கொண்டிருக்கிறது. அப்போ என்ன அருமையான காபி பரிமாறல். எல்லாமே பொன்னிறத்துல நெய்த்தது போல அழகாக இருக்கிறது. மியா, இது உனக்கு புரியுமான நம்புறேன். ஐயோ, உன் ஒழுக்கங்கள் எங்க போச்சு மியா? ஓப்போ, இது எப்படி மேரிஸ் மேஜைக்கு வந்தது? என்ன துமாற்றம். சரி, இந்த சுவையான பானத்தை சுற்றி பார்க்க நேரம் ஆயிருச்சு. பார்ப்போம். இந்த பார் ரூம் சுவையாக இருக்கு. அதுக்குள்ள உள்ள கிரீம், அது இலவங்க பச்சை தானா? ஓ, அதை கைவிடாதே மியா. ஓ சரி. எனக்கு என்ன இருக்கிறது பார்ப்போம். ருசியாக வாட்டுறது. ஓ, இந்த சாலையிலிருந்து எங்க பல்லாக் மாறு சிறப்புரி நாலுமே திருவடி ஒரு கண்ணி தண்ணி தண்ணி நிச்சயம் அது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. இல்லைனா சார், அதை கொண்டு உங்க பற்களை கொப்பளிக்கலாம். ஏன் எதே தெரிந்து எதையாவது பார்த்தால் என்ன? பர்கர்கள். வாவ், மேரி ஒரு மலிவு பேர்கர் வாங்கினாள். ஆனால் மலிவு எப்போதும் கேடானது என்பதை காட்டவில்லை. மியா அருமையான பேர்கர் வாங்கினாள். இது ஒரு பொன்னான பேர்கர். மியாக்கு மிகவும் பசிக்கின்றதால் பொன்னான பெண் எம்மா மகிழ்ச்சி அடைகிறார். அது முன்பில் ருசியான பிட்சா. புரிதலானது அல்லவா? வாவ், மியா தனது பிட்சாவை வெகுவாக விரைவில் முடித்தாள். பொதுவாக சொல்வது போல உங்களிடம் மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டாம். சரி, சிற்றுண்டிக்கு 2 காய்கறிகள். ஆமாம், பழக்கம் உங்களின் வலிமையான அம்சம். மியா, ஓ சரி, இப்போது உங்க நேரம். மேரி, இந்த பர்கர் சம்பந்தமே இல்ல. ரொம்ப சரி. கேட்சப்பும் மஸ்டார்டும் ஒருபோதும் தவறியதில்லை. அவ்வளவுதான், எல்லாத்தையும் மேலும் சேர்ப்போம். ஐடிடான், இப்ப நாம அதை பறிச்சுப்போம். அது முற்றிலும் வேறுபட்ட ஒன்று. அது ஏத்துண்டு இதும் சுவையாக இருக்கிறது. மனிதா, இது நான் இதுவரை சாப்பிட்டதிலே சிறந்த பர்கர். பற்றியம்மா, இப்போது நீ. சரி. ஏமா, தங்கம் பூசப்பட்ட ஹாம்பூர்கரை சாப்பிட தயாராக இருக்கிறார். ஆனாலும் ஏதோ ஒன்று மிஞ்சிவிட்டது.
இப்போது சேவகர் உங்களுக்கு தேவைப்படுவதை கொண்டு வருவார். ஹாம்பூர்கரை கையுறை அணிந்து சாப்பிட வேண்டும். தங்கம் பூசப்பட்ட ஹாம்பூர்கருக்கு தங்கம் பூசப்பட்ட கையுறை தேவையாகும். இது தர்க்கசஸ்தமாகவே இருக்கிறது. சேவகர்கள் இருப்பது அருமையாக இருக்கிறது. இந்த கையுறைகள் உங்களுக்கு மிக சிறப்பாக நழுவுகின்றன. அம்மா வா, இப்போது நீங்கள் அதை முயற்சிக்கலாம். என்ன அருமையான சுவை. இந்த தங்கம் போர்த்திய பேர்கர் எமாவின் மெனுவில் இடம்பெறலாம். பொறாமைப்படுவதர்களா? பெண்களுக்கு இந்த கருவிழிகள் தங்கள் பணி முடிந்து விட்டன. ஏமாவுக்கு இவை இனி தேவையில்லை. எமாவிற்கு இவை குப்பையாக உள்ளது மற்றும் பெண்களுக்கு இது பொருட்டாக தோன்றுகிறது. சரி பெண்களே, நமக்கு தெரிய வரும் 3-2A. மியா, அது நியாயமல்ல. சரி, நீமன் அங்கு சென்னுட்டீங்க. காத்து ஒரு டோனட். இது ரொம்ப எளிதா தெரியுது. எளிய உணவு தான் நீ ரொம்ப சுவையா இருக்கும். அதை சுவைக்க நேரம். ஆஹா, மியா உண்மையிலே அதை மிகவும் விரும்பினாள் போல. அல்லது அவருக்கு மிகவும் பசி இருக்கிறதா? ஆம், எப்படிப்பட்டாலும் மியாவின் டோனட் முடிந்து விட்டது. சரி, அடுத்தது யார்? பியு. சரி, பார்க்கலாம். ஒரு நொடிக்கு 2 பணியாளர். நன்றி, நீ இப்போது போகலாம். நான் எப்படி செய்ய முடியும்? நாம் அது எனக்கு பிடித்த மடிக்கக்கூடிய பாரம்பரியம். வா, இது மிகவும் சுவையாக உள்ளது. ஓ, என்ன அற்புதமான கிரீம்! என்ன ஒரு குலோசிங்! இது செம்மையாக இருக்கிறது. அது என்ன? அந்த பெண்ணை பற்றிய வீடியோவை அந்த மகளிர் படமாக்குகிறார்கள். என்ன அழகிய தங்க டோனட். இது எல்லாம் பொன் நிறத்துல உள்ளது. எவ்வளவு சுவையானது! இந்த உணவு மிகவும் அழகாகவும் மிகவும் சுவையாகவும் உள்ளது போல. வாவ்! டோனட் மேரியின் வாயில காணாமல் போய்விட்டது. பொதுவாக மக்கள் நீட்டிக்க முயற்சிக்கிறார்கள். 9. சரி, நீ துவங்க. நவீனம்தான் அருமை. பாப்போம். ஓ, நல்ல குண்டம். இவ தந்துக்குரு இரு. அவை ஒன்றுமே சரியாக நகர்வதே இல்லை. அது விசித்திரமாக இருக்கிறது. எல்லாம் தெளிந்து விட்டது. அவை சாக்லேட்டால் தான் செய்யப்பட்டுள்ளது. ஹூரே! ஜூலி, பாரேன், நான் இதை அகற்றிக் கொள்கிறேன். பயப்பட வேண்டாம், இது சாக்லேட்டே. மிகவும் சுவையாகவும் உள்ளது. ஜூலி பயந்து விட்டாள். அதனால் அவளை அவ்வளவாக விட்டு விடலாமே. நான் எனது கொசுகர்களுடன் சரியாக இருப்பேன். நான் இது கனவில் கண்டேனா? இல்ல நிக்கோல் உறும்புகளை சாப்பிடுகிறாளா? வாங்க, இது உன் டர்ன். சுவை! ஓ, என்னை காப்பாற்று. வாங்க ஜூலி, இங்கே வந்து அதை திறக்க. என்ன? இதை நம்பால முடியும். இந்த இரக்கமற்றவையிலிருந்து என்ன காப்பாற்றுங்கள். அவை உண்மையானவை மற்றும் நீங்கள் அவற்றை சாப்பிட வேண்டும். ஓ, இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. அவை கடிக்குமா? நீங்கள் நல்லா இருக்கிறீர்கள். அது மிகப்பெரிய தாக்கம். நீங்கள் கிண்டல் பண்றீங்களா? இல்ல, அது பாரு, அவன் இருக்கான். அது மேலானதா? இல்லை 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 இல்லை, நான் நினைக்கிறேன். புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம். இங்கே மேசை இதோ. தொடங்கு. அழகா, எனக்கு புரிஞ்சிச்சு. ஜூலி, உன் புகைப்படத்தை எடுக்கலாமா? சிரிச்சுக்கோ. கொஞ்சம் சூடாக இருக்கிறது. ஆஹா, அற்புதம். உன் படம் இதோ. அசிங்கம். இது ஒன்னே காமெடி. என்ன? இதுதான்.
என்னால் மன்னிக்கவும். ஏய், நீ என்னை பணத்துக்கு எனக்கு காட்டுங்க. அது பல சோகம். எனக்கு பிடிக்கவில்லை. ஆண்டியா, நிக்கோல், நாம கூடிய புகைப்படம் எடுக்கலாம். அவள் பார்க்காமல் இருக்கும்போது நான் முகமூடி போட்டுக்கண்டு பயமுறுத்தி விடுவேன். அருமை, பார்ப்போம். அப்பா, அது நக்கலானது. பைத்தியம் என்றால் என்ன? தலையை திறந்து பார். ஆஹா, எனக்கும் ஒரு கேமரா இருக்கு. வாழ்த்துகள். ஆனால் சுவையான பல அளவுக்கு கெட்டிருக்கு. சரி, தெளிவாக இருக்கிறது. ஆம், இது சாக்லேட். ஓ, பாருங்கள். நான் பிளேட்டின் படத்தை எடுத்தேன். அது சாக்லேட் நிறமாகி விட்டது. அது செம்ம செம்ம. எனக்கு மிகவும் பிடிக்கிறது. நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. எனக்கு ட்ரீட் கொடு தயவு செய்து. என்ன முடியாது, அதை நொடியில சாப்பிட்டு விடுவேன். பார்ப்போம். எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்னும் ஒரு கேமரா உள்ளது. ஏய், அதை திருப்பி கொடு. நான் சொன்னேன், திருப்பி கொடு. எங்கள் மேசை இப்போது சாக்லேட்டால் செய்யப்பட்டிருக்கிறது. அது நம்ப முடியாததானது. அற்புதம், ருசியானது. முதலில் போகலாமா? அப்பா, இது ஒரு மேஜிக் லாம்பு. பாரு ஜூலி, நான் இதை தேய்த்தால் என்ன நடக்கும் என ஆச்சரியமாகிறேன். நம்ம பேசாம எந்த லெவலுக்கு பண்றோம்? அது எங்கே? என்ன? அவர்கள் உள்ளே நிற்கின்றனர். அருமை. எவ்வளவு சுவையான உணவு. எங்கள் நிகோல், அதை எனக்கு கொஞ்சம் கொடுப்பியா? இல்ல, உனக்கு உன் இடத்தில் இருக்கிறது. சரி, என்னிடம் உண்மையாக உள்ளது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. சரி, அதை நான் திறப்பேன். சின்ன பரிசு தாளம் கொஞ்சம் வாங்கி. ஏற்படும் என்ன? சக்க வாங்களே. நான் சக்தி வாய்ந்த கல்ப விருட்சம். 3 விருப்பங்களை சொல்லுங்கள். ஹலோ, 3 ஆசைகள் கேளுங்கள். ஓ ஆமாம், எனக்கு நிக்கோல் மாதிரி சாக்லேட் விளக்கு வேண்டும். என்ன? என்ன? அது செய்யப்படும். ஹே, நீ எங்க போன? விளக்கு எங்க? குட்டீஸ் இல்ல. ஆமா, அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கிறதே. ஓ ஓ, அதை பாருங்கள். இப்போது மிட்டாய் மழை குறுக்கிறது. அது ரொம்பவே குளுமையானது. அதை இப்போது நான் பருக போகிறேன். அட, இனிப்பு எல்லாம் முடிஞ்சு போச்சே. எப்படி இது? அதை பற்றி நினைக்கவே வேண்டாம். என் விளக்கு கூட சாப்பிடக்கூடியதா இருக்கலாம். எழுதினே, ஓடுங்க. அப்படியா? இப்போது நான் 100 விழுக்காட்டு திருப்தி அடைந்திருக்கிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், நானும் திருப்தியாக இருக்கிறேன். 3. சரி, 2. ஓ மை காட். நான் மிகவும் அதிர்ஷ்ட குறைவானவன். ஏண்டா நீங்களா மீண்டும் வந்திருக்கிறோம்? நீங்கள் தான் முதல் ஒருவர். இல்லை, நீதான். சரி, கல், காகிதம், கத்தி. ஆமாம், நான் இதை பொறுத்தே சாப்பிட விரும்பவில்லை. இதை செய்யலாம். எப்படி? வாவ், என்ன இது? இது சாக்லேட். அப்புறம் சூப்பர். பாருங்கள், உள்ளே சாக்லேட் இருக்கிறது. அருமையானது. ரொம்ப பெரிது. ருசியாக இருக்கிறது. இப்போது உங்கள் முறை. பாருங்கள், நான் சாக்லேட்டை மிக விரும்புகிறேன். ஒரு நிமிஷம், இது சாக்லேட் இல்லை என்று நினைக்கிறேன்.
ஓ நாம் உடனே சமையலறைக்கு செல்ல வேண்டும். இது அவர்களின் ஃப்ரிட்ஜ். பழுது இங்க பண்ணி கிடக்குது. அது போதும், நான் போதும் என்கிறேன். நன்றி நிக்கோல், பத்திரமாயிரு. திறந்து பாரு. ஓ, என்ன ஒரு அழகான நாய். அது ஒரு இனிய குருவி. ஜூலி, எங்களின் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளவும். சிஏ ஷீப்ஸ். இது மிக குளிர்ந்தது. நீ பார்க்க விரும்புகிறாயா? பார்ப்போம். எனக்கும் ஒரு நாய் கிடைத்தது. வணக்கம் நண்பா, உனக்கு எலும்பு வேண்டுமா? உனக்கு இதை நிச்சயமாக பிடிக்கும். அது வித்தியாசமாக இருக்கிறது. அவனுக்கு பசிக்கவில்லை. நாம் விளையாடலாமா? தொடாத போ. உங்களுக்கு இந்த பொம்மை எப்படி இருக்கிறது? உளம் எனலாம். உங்கள் விடிவு வருகை. வேலை செய்யவில்லை. இது ஏன் இத்தனை இனிய வாசனையாக இருக்கிறது? இது தெளிவாகவே தெரிகிறது. இது சாக்லேட்டால் செய்யப்பட்டது. எப்படி நான் யூகிக்கவில்லை? சுவையாக உள்ளது. ஐயோ, எதுக்கென்றதை பார்த்தீர்கள்? நாயை சாப்பிடுகிறார்கள். ஈவல் ஜூலியுடன் அவருடைய மகன். போகிறீர்கள்? உன்னை பார்த்து நான் பயப்பட்டிருக்கிறேன். என்ன? ஓ, மன்னிக்கவும். ஒரு நகைச்சுவையான வணக்கம், மனிதன். நிகோல். பரவாயில்ல. ஆஹா, என் பிளேட்டில் மலமோ. அந்த கொடுமையான ஈக்கள். அவை எல்லா இடமும் இருக்கின்றன. விரைவாக இங்கே வா. நமக்கு ஒரு அவசர நிலை உள்ளது. சரி. வணக்கம். இது தயாராக இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் நான்? நான் மாமியில் எடுக்க ஒரு சிறு பையை எடுத்து வருகிறேன். இது உன்னை இனி தொந்தரவு செய்யாது. நன்றி. வணக்கம். நிக்கோல், உன் பக்கம். நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, இனி என்ன செய்வது? நாம் சென்று பார்க்கலாம். பாவம். ஒரு நிமிடம் தருங்கள். இது உண்மையானது இல்லை. இது சாக்லேட். இதுவெல்லாம் சுமார்தான். நான் உனக்கு இதை சாப்பிட விட முடியாது. சரி, ஏதாவது முக்கியமானது. இதோ இந்த சாக்லேட் ரொம்ப சுவையாக இருக்கு. ஆஹா. அடடா, நான் இங்க இருந்து கிளம்புகிறேன். படிப்பேன். அருமை. வணக்கம் பெண்களே, உங்களிடம் என்ன இருக்கிறதுன்னு பார்ப்போம். அங்கே ஜூலியிடம் நீல ஹப்பா பூப்பா இருக்கிறது. பிரிட்டனி? ஓ இல்லை, இது ஒரு கொடூரமான அருவருப்பான போலீசார். ஒன்றில் கிரவுஸ். ஓ, என் கதவு. பிரிட்டனி, நிறுத்து. நீ இதிலிருந்து ஓடிவிட முடியாது. இது ஒரு சவால். அங்கே ஒரு கடையான் இருக்கிறது. அது சஸ்து இருக்கலாம். மிகவும் பயமாக இருக்கிறது. கொஞ்சம் முயற்சிக்கலாம். எனக்கு இது பிடிக்கும். ஜூலி, இது நல்லா இருக்கு. சரி, என்னிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். நீல ஜவ்வு கெட்டதல்ல. இதை பார்த்து அறிக. ஆஹா, இது எவ்வளவு நீளமாயிருக்கிறது பாருங்கள். அது எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டது? எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதே ஆசை ருசியானது. மிகவும் பிடிக்கும். நான் பெரிய பக்கெட் ஊதுவேன். பிரிட்னி, பாரு. நிறுத்து ஜூலி. உன் பப்ளில் ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது.
எனது முகம் என்ன ஒரு பயங்கரம். அப்பா, இதை அகற்றுங்கள். அவன் போய்விட்டானா? இது காஸ்டிங் ஆகிறதே. நிறுத்து. நான் சோர்ந்து விட்டேன். இது யாரு? நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். அப்போதே வாருங்கள். என்ன விசித்திரம். ஓ ஜில்லி, அந்த லிப்ஸ்டிக் மற்றும் கிளிட்டர். ஆடும் எனக்கு மார்மலேட் கண்கள் மற்றும் ஸ்ப்ரிங்களும் இருக்கின்றன. அருமை. அதை விரைவில் முயற்சிக்க விரும்புகிறேன். முதல் யார்? சரி, போ பிரிட்னி. ஓ, இந்த மார்மலேடு க்ளோஸ் மிகவும் அழகாக இருக்கிறது. இதை நான் முயற்சி செய்ய வேண்டும். அது மிகுந்த சுவையாக இருக்கிறது. என் உதடுகளில் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். அற்புதம். இப்போது யாருடனும் முத்தமிட முடியும். ஜூலி, உனக்கு ஒரு இனிய முத்தம். எனக்கு இனிப்பான ஸ்ப்ரிங்கிள்ஸ எப்படி சாப்பிடணும்னு தெரியுது. அவை மிக சிறப்பாக உள்ளன. அதனால் நான் அதை கொண்டு சிறிது விளையாடலாம். சூப்பர். இதோ பிளேட்டை முழுவதுமே ஸ்ப்ரிங்கிள்ஸால் நிரப்புவோம். வை, எவ்வளவு அழகாக உள்ளது. இப்போ நம்ம உதட்டுகளை அங்கு நுழைக்கலாம். வாவ் ஜூலி, இத பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு. ஓ, இது ரொம்ப அழகா இருக்கு. இப்ப எல்லாத்தையும் சாப்பிடலாம். யம், இது பிடிக்கும். ஜூலி என்ன செய்கிறாள்? வாருங்கள், உங்கள் இனிப்புகளை முயற்சி செய்யுங்கள். சரி, இத முயற்சி செய்க. அழகாக இருக்கிறது. எனக்கு என் கண்கள் பிடிக்கவில்லை. ஆமாம், இங்க நீல நிற சிதறல் பாட்டில் வருகிறது. அதை மட்டும் பாருங்கள். இப்போதே எந்த சாய்ச்சும் இருக்குது. உங்க அங்கே உள்ள தோற்றத்தை பார்த்து முயற்சி செய்வோம். பார்த்தால் அங்கு பாருங்கள். இது மிக ஆச்சரியமாக உள்ளது. சுவையாக இருக்கிறது. அங்கே பெரிஜல் உள்ளே. லைட் நம்ப முடியாதது. இப்போது அது சுவையான சிறப்பாக பானத்தை இருந்தது. குடிப்பதற்கான நேரம். குழாய்களில் யாம் மிகவும் பிடிக்கும். நாம் அதை கடந்து போகலாம். உங்களுடைய கடிகாரத்தின் கீழே என்ன உள்ளது? என்னிடம் மென்டோஸ் உள்ளது. இது மிகவும் பெரியதாக உள்ளது. அதை விரைவிலே முயற்சிக்க விரும்புகிறேன். அதை எடுத்து நமக்குள் போடுவோம். ஓ, அது மிக குளிர்ச்சி. மென்டோஸ் ருசி மிகுந்தது. பிரிட்னி, உன்னிடம் என்ன இருக்கிறது? அப்பா, ஒரு பானமா? பை பை. ஜூலி, உங்களுக்கு பிடிக்கிறதா? இது பிங்க் காக். நான் இதை முன்பு முயன்றதில்லை. நாங்கள் இதனை எடுப்பதே டின்னை திறந்து வைத்து ஒரு பிளாஸ்டிக் குழாயை அங்கே வைப்பது. இப்போது இதை சுவைப்பதற்கான நேரம் வந்துள்ளது. சிலம்பு. அது உண்மையில பிங்க் நிறமா? எவ்வளவு குளுகையானது. ஓ ஜூலி, எனக்கு இது பிடிக்கிறது. ஓ மன்னிக்கவும், நான் இதையெல்லாம் தனியாக குடிப்பேன். உண்மையா? எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் அவளின் கோக்ல சில மென்டோஸ் வைக்கலாம். பணம் கண்டிப்பாக பூந்து வழியும். அவள் எப்படி தாக்கு பிடிக்கிறார் என்று பார்ப்போம். அது என்ன? ஓ, அது மிகவும் வேகமாக மோதிருக்கிறது. நான் அதை எனக்குள் வைத்துக் கொள்ள முடியாது. ஜூலி, ஓ, இப்போது ஜூலி கோட் மூடப்பட்டுள்ளது. மிகவும் மன்னிக்கவும், ஆனால் அது சுவாரஸ்யமாக இருந்தது. முதலில் இதை திறக்கலாம். அருமை. பார்ப்போம். ராக் கண்டீஸ் ஒன்னு சுவைக்கலாம். பேக்கிங்கை அகற்றுங்கள். ஆஹா, என்ன ஸ்வீட்டாக இருக்கிறது. எனக்கும் பிடித்திருக்கிறது. யோம், இப்போது இந்த பானை சரிபார்ப்போம். ஓ, அங்கே புளிக்கும் ஜெல் இருக்கிறது. நீங்கள் என்னவென்று அறிவீர்களா? நாம் காந்தி மற்றும் ஜெல்லை ஒரே நேரத்தில் சாப்பிட முடியும். நான் என்னாகவே மாம்பழ ஜெல்லி மற்றும் புளிப்பான ஜெல் சேர்த்து கேக் செய்வேன்.
அது நிச்சயமாக உற்சாகமாக இருக்கும். 2-3 அடுக்குகள். அதை முயற்சி செய்ய காத்திருக்க முடியவில்லை. ரொம்ப சுவையாக இருக்கிறது. இது எவ்வளவு புளிப்பாகவும் இருக்கிறது. ரொம்ப சுவையாக இருக்கிறது. நறுமணம். ஜூலி, பாடி என்ன இருக்கிறது? நான் இப்போதே காண்கிறேன். வாவ், செம்மையாக இருக்கிறது. இது நெர்ட்ஸ் கேண்டி. அதை வெளியே எடுத்து வைப்போம். ஓ, எவ்வளவு அழகு! எவ்வளவு மூடன் அது. அருமையாக இருக்கிறது. என் புளிக்கும் ஜெல்லை கொஞ்சி அவளிடம் ருசிக்க விடாமல் இருக்க முடியாது. அதை அங்கேயே ஊற்றுகிறேன். யாருக்கும் சொல்லாதே. பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் இது போதுமானது. என் முகம். நான் முடியாது. ஏன்? அது நகைச்சுவையாக இருந்தது. நான் இந்த முறை எவ்வாறு உள்ளது கண்டுபிடிக்கவும். வாவ், எனக்கு ஒரு நீல கலூச்சல் உள்ளது. ஒரு லாலிபாப் சுவாரஸ்யமானது. சிப்பா சிப்ஸை முயற்சிப்போம். ஓ, இது நீளமாகவும் சுவையாகவும் உள்ளது. இப்போது இந்த தூளை முயற்சி செய்து எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். உள்ளே அதில் மூழ்க வைத்து முயற்சிக்கிறார். சதுரங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக உள்ளது. பிரிட்னி, ஏன் இப்படி என்ன பார்க்கிற? பாரு, அது நன்று. என்ன? முடியவே முடியாது. நீயும் திறக்க வேண்டும். வாங்க பிரிட்னி, இதை செய்யலாம். என்னிடமும் சுப்பச்சுப்பும் இருக்கு பாரு. இது மோதிரத்தின் வடிவத்தில் இருக்கிறது. அது கஷ்டமாக இருந்தது நண்பா. நாங்கள் இதை செய்தோம். இந்த ஜெல் முயற்சிக்க விரும்புகிறேன். இது அருமையாக தெரிகிறது. மேலே சிறிது பிழியுங்கள். இப்போது அதை முயற்சிக்கும் நேரம். எனக்கு பிடிக்கும். இது லாலிபாப்புடன் இனிகரமாக உள்ளது. இது ஒரு புதிய உருக்குச்சுகம் நேரம். உன்னிடம் என்ன இருக்கிறது? தின்னக்கூடிய காகிதமும் ஸ்லைம் ஜெலும். அதை முயற்சி செய்வோம். ஜூலி, தொடங்கு. அவர்கள் அழகாக உள்ளது. இது இனிப்பு. எம் பிரிட்னி, நம்ப முடியாதது. இதை முயற்சி செய். அது மிகவும் அழகாக உள்ளது. மிகவும் இனிமையாக, அதிசயகரமாக. இது ஸ்ட்ராபெரி சுவை. இது என்ன? நில், அதுதான் உண்ணக்கூடிய காகிதம். என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். நான் இதை படம் வரைஞ்சிடுறேன். சிரித்த முகத்தை காட்டு. இப்பொழுது அதை முயற்சி செய்யலாம். ஓ, எவ்வளவு ருசியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் என்ன செய்ய வேண்டும்? இப்ப எனக்கு ஒரு சிறந்த ஐடியா வந்திருக்கிறது. நான் காகித விமானம் செய்ய முடியும். எச்சரிக்கை, எவ்வளவு குளிராக இருக்கிறது. அவள் உண்மையில் செய்து விட்டாள். நான் வேண்டும். ஓஹோ, என்ன? என்னிடம் காகிதம் இல்லை. ஆனால் நான் அதை முயற்சிக்க முன்பே இப்போதில்லை. ஜூலி, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. அத என்னோட பகிரலாம். நம்முடைய ஜெல்களால் டிக்டாக்டோ விளையாடலாம். வெல்லும் ஒருவருக்கு தரவல்ல காகிதத்தை கொடுக்கிறோம். இது ஒரு குளிர்ச்சியான விளையாட்டு. இதை செய்யலாம். நான் என் காகிதத்தை அப்படியே கொடுக்க மாட்டேன். சரி, இதை புதிர் விடுவோம். ஓ ஆம், நான் வென்று விட்டேன். அது வஸ்னாச்சித். என்னுடைய காகிதத்தை வைத்துக் கொள்ளலாம். எல்லாவற்றையும் சாப்பிடுவோம். மன்னிக்கவும். உம்மின் ஜெல் அருமையாக இருக்கிறது. நன்றாக இல்லையா? ஆமாம். யார் முதல் வருவார்? பெண்கள். ஜூலியே வென்றுச்சு. வாவ், இது
சிறிது சோடா அல்லது ஜூஸ் மற்றும் மாமரை போலான ஒரு கண்ணாடி. இதை கட்டாயம் பார்ப்போம். ஓ, இது மிகவும் சுவையாக உள்ளது. எனக்கு பிடித்தது. பிரிட்னி, நான் உனக்கு மிகவும் அற்புதமான ஒன்றை காட்டப் போகின்றேன். எனக்கு ஒரு சாப்பிடக்கூடிய கண்ணாடி இருக்கின்றது. நான் இதிலேயே ஜூஸ் ஊற்ற முடியும். அதை பாருங்கள். வாவ், எவ்வளவு சுவையா இருக்கு. காத்திரு, உன் குளோச்சை திறக்க நேரமாகிவிட்டது. என்னிடம் ஒரு ஜெல்லி கண்ணாடி இருக்கிறது. நன்றி. பாக்கேஜை திறப்போம். அனைத்தையும் கண்ணாடி ஸ்டாக்கான் ஒன்றில் ஊற்று. அது மொத்தமா நேரம் செய்ய எனக்கு கொஞ்சம் திரவம் வேண்டும். ஜூலி, கொஞ்சம் தாருங்கள் தயவு செய்து. நாங்கள் தேர்வு செய்யண்டுமா? ஒப்பந்தம். நண்பரே, நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நான் அதை கொண்டு செல்வேன். அருமையானது. உங்க கரமேல் கொஞ்சம் கொடுக்கலாமா? என்ன, தயவு செய்து. இதோ கொதிப்பது. வாருங்கள், சேர்ந்து ஒரு பானம் குடிப்போம். எவ்வளவு ருசியாக இருக்கிறது. இப்போது இந்த கண்ணாடியை சாப்பிட வேண்டும். எனக்கு பெயராய் வருகிறது. நான் ரொம்பவும் விரும்பினேன். பிரிட்னி, அப்படித்தான். பார்த்ததற்கு நன்றி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய என்ன இருக்கிறது? இதை கூட தனமாக திறக்கலாம். ஹூரே, எனக்கு ஹப்பா பாப்பா கிடைத்து விட்டது. என்னிடமே கொஞ்சம் கொடூரமான பூச்சியுடன் ஒரு கொஞ்சம் மோசமான லாலிபாப் இருக்கிறது. அது அருவருப்பாக இருக்கிறது. அதை சாப்பிட நான் விரும்பவில்லை. இந்த கொடூரமான வேஷை ஊட்ட வேண்டும். ஆம், உங்களுக்கு தேவை. சரி, நான் முயற்சிப்பேன். யூப்ரிகன்ஸ், இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆம், இது மிகவும் அழகாக இருக்கிறது. என்ன பாடசாலை ஏற்றி ருசி ஏற்றிய பொருள் அல்ல, மிகச் சிறந்தது. நீங்கள் நன்றாயிருக்கிறீர்கள் என்பதை நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மற்றும் நான் என் போன்ற சுவையை பாடசாலை ஏற்றியாக வைத்திருக்கிறேன். நான் கண்டிப்பாக ஒரு சுவையான மூங்கில் குறிகாட்டி மூலம் பூக்களை. இவ்வளவு நீளம், இவ்வளவு இனிமையானது. மிகச் சிறந்த சுவை பொருள். பாபாவை நேசிக்கிறேன். மிக சிலிர்க்க வைக்கும் ஒன்று நீல நிறத்தில் உள்ளது. சுவையாக இருக்கிறது. ஏதோ தவறாக இருப்பது போல தெரிகிறது. நான் இருக்கிறேன். என்ன ஒரு ருசியான அற்புதமான கம்பு மற்றும் மகிழ்ச்சி. இப்போது பபிளை ஊதணும். அது அருவருப்பானது. ஓ தோழி, பாருங்கள் என்ன நடந்து வருகிறது. ஒரு உண்மையான மடகாஸ்கர் கொசுவான் இருக்கிறது. நீ என்ன செஞ்ச? ஓ இல்ல, அது என் மூக்கின் மேல். என்ன? ஆம், நீ என்னை சிரிக்க வைத்தாய். சரி, இப்போ அதை திறக்கிறோம். என்னிடம் ஒரு சுவையான காகிதமும் ஜெல் உள்ளது. என்னோட இருக்கும் புள்ளி விவரம் உங்களிடமும் இருக்கிறது. அருமை. ஓ, எனது நிறம் நீலம். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் நீல ஜெல்லியை விரும்புகிறேன். ஆம், இது சுவையானது. நானும் எனது ஜெல்லியை சாப்பிட்டேன். இது மிகவும் இனிப்பு மற்றும் ருசிகரமாக உள்ளது. குளிர்ச்சியானது, சுவையாக உள்ளது. ஆஹா, அது சுவாரஸ்யமாக உள்ளது. அதை எப்படி பயன்படுத்துவது என எனக்கு தெரியவில்லை. எனது ஒன்றில் ஒரு அழகான முகத்தை வரைந்து பார்ப்பேன். அதற்கு கண்கள், காதுகள் மற்றும் ஒரு புன்னகை இருக்கும். மிகவும் இனிமையான காமெடி கலைஞன் உருவாகிவிட்டான். இப்போது நான் அதை சாப்பிட போகிறேன். ஆனால் முதலில் அதை மடி. எவ்வளவு அருமையானது இந்த பர்கிகார சாக்லேட் காகிதத்தின் பயிற்சி. இதுவும் நீல ஜெல்லியுடன் மிகவும் சாதாரணமாக பொருந்துகிறது. இது நம்ப முடியாத அளவிற்கு ருசியானதாக உள்ளது. இதை முயற்சிக்க வேண்டுமா என்று நினைக்கிறீர்களா? என்னிடம் ஒரு ஐடியா இருக்கிறது. இந்த காகிதத்தை மடித்து ஒன்றை செய்ய போகிறேன். சாதாரண காகிதத்திலிருந்து மட்டுமல்ல, சாப்பிடக்கூடிய காகிதத்திலிருந்தும் ஒரிகாமி செய்ய முடியும். மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். செம சரியாக இருக்கிறாய். என்ன செய்கிறேன்? அது ஒரு வானூர்தி. அது எடுத்துக்கொண்டு வருகிறது. என்னை கடலுக்கு கொண்டு செல். நான் மடகாஸ்கர் செல்வதற்கு முடிவு செய்துள்ளேன். என்ன? ஐ, என்ன நடக்கிறது? ஓ, நிறுத்து. கைவிரலை உயர்த்து. இது என்ன மகிழ்ச்சி? ஓ, என் கையில் காகிதம் இல்லை. ஆனால் நான் உங்களுடையதை எடுக்கலாம். ஓ, நான் என்ன உருவாக்கிவிட்டேன் பாருங்கள். உங்களுடன் நெடுக குறுக்கு விளையாடுகிறோம். உங்களுக்கு இதே எதிர்பார்ப்பா? நான் ஒரு குறுக்கு இட்டு விடுகிறேன்.
ஆம், இது ஒரு உண்மையிலேயே நல்ல யோசனை. நான் என் நீல ஸ்வீப்பை இங்கே போடுகிறேன். அதில் நான் செய்வேன். இதுல சரி, இங்கேதானா? மற்றும் நீல நிறத்திலானது. காத்திருக்கவும், நான் வென்று விட்டேன். உள்ள நீ வென்றதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணிருக்கிற? நிச்சயமாக அதை உண்கிறேன். நீங்க என்னோட பகிர்ந்து கொள்வீங்களா? ஆமாம், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் தொடங்க போகிறேன். இல்லை, நான் தொடங்குகிறேன். ஆமாம் ஐயா. என்னது? பை. நான் என்ன வாங்கினேன்? அதிசயமாய் இது ஒரு சொன்னார்கள். மாய். உம்பை நான் திறப்பேன். அவை அற்புதமான புளிப்பான மெலிதான கண்டிகள். அவற்றை சாப்பிட வேண்டும், ஏனெனில் அவை மிகவும் நகைச்சுவையாக உள்ளன. மற்றும் கள் என்ன? இந்த ஜெல்லியை மேலே ஊற்றுவேன். இதை செய்யலாம். இது வெறித்தனமாக சுவையாகவும் புளிப்பாகவும் இருக்கிறது. ஓ, என்னுடைய முகத்துடன் என்ன பிரச்சனை? நான் ஒரு சுவாரஸ்யமான சாண்ட்விச்சை தயார் செய்வேன். புளிக்கும் மென்மையான கேண்டி எடுத்து அதன் மேல் ஜெல் பரப்புவேன். மேலும் மேலும் நான் ஒரு வெறித்தனமாக இனிக்கும் மற்றும் புளிக்கும் சாண்ட்விச்சை பெறுவேன். ஓ, புளிப்பின் பரமிட். குளிர். சிரிப்பேன். நான் அத பரிசமா சாப்பிடுவேன். ஆனால் இந்த புளிப்பு பைத்தியம், இது வெறுக்கத்தக்க வகையில் அருவருப்பாகவும் அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கு. என்ன பற்றியனா, எனக்கு ஒரு ஸ்டார் வார்ஸ் சூப்பர் கைத்தடி கிடைச்சிச்சு. ஓ ஆமாங்க, இது ஒரு ரொம்ப ருசியான விஷயம். ஆமாம், SSC pre-arranged straight out of where's pardon. சதனா எளிய தேவை உண்டு. நான் ஒரே ஒன்றை செய்ய போகிறேன். நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். சாப்பிடு சாப்பிடு. இப்போ நீ என்ன செய்வாயோ பாப்போம். ஆஹா, இது ரொம்ப சுவையா இருக்குது. நம்ப முடியல. முகத்தில் என்ன பிரச்சனை? இல்ல. இது மிகவும் புளிப்பு. நான் உன்னை ஏமாற்றினேன். என்னை குறித்து என்ன நினைக்கிறீங்க? ஓ, எனக்கு மார்மலேட் கண்கள் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப அழகா உள்ளது. நான் அதையே இதையும் செய்து விட்டேன். இந்த தூளில் நேராக அது ஒரு அற்புதமான உணர்வை தரும். கொண்டாட்டம் போல இனிப்பான பவுடருடன் கூடிய சுவையான மாமரலேட் தேயிலைகளின் சிறந்த இரகசியமே அது. ஆம், இது வியப்பாக சுவையாக இருக்கிறது. இது ரொம்ப குளிர்ச்சியானது. இதிலிருந்து விலக முடியாது. ஓ ஆமாம், ஆனால் எனக்கு இன்னும் நீலபானம் இருக்கும். கடைசி சொட்டு வரை குடிப்பேன். இது மிகவும் நல்லதாயிருந்தது. அது மிகவும் சுவையாக இருந்தது. எனக்கும் தேவை. என்னிடம் இருக்குது, பார்க்கலாம். இது ஒரு வகை இளஞ்சிவப்பு பந்துகள். இது என்ன? அவை சுவையாக இருக்குமா என்று ஆச்சரியமாக உள்ளது. நாவால் முயற்சிக்க வேண்டும். அது எப்படி எண்ணி பார்க்கலாம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மற்றும் இவ்வளவு பெரிய சுழலும் பந்துகளுக்கு ஒரு சிறப்பு பொருட்டு எனக்கு உள்ளது. அது எவ்வளவு ருசியானது மற்றும் அழகானது. ஓ, அது என் தொண்டையில் சிக்கி இருக்கிறது. எனக்கு உதவவும். ஓ, நான் விரைவாக செய்கிறேன். நான் உங்களை இப்பொழுது காப்பாற்றுகிறேன். அது உதவுவதில்லை. நான் இதை செய்வேன். என் கருத்தில் அது சிறந்தது. வாங்க விளையாடுவோம். நான் உன்னை வென்றேன். நான் தோன்றாவேன். எனக்கு ஒரு சுபா சப்ஸ் இருக்கிறது. மிகவும் இனிப்பு. நான் இந்த சுவையை விரும்புகிறேன். ஆனால் நீல பவுடரும் இருக்கிறது. இப்போது நான் சுபா சப்ஸ் மற்றும் டாய்லெட் பவுடரை சேர்த்து முயல்கிறேன். இது புளிக்கிறது நண்பா. செம்ம குளிர் குளிர். எனது பாகை திறக்க நேரமாகிவிட்டது. வாவ், இது மிகவும் குளுகானதாக இருக்கிறது. பழையம் எண்ணுக்கென்றுதான். ஓ, இது பொருந்தவில்லை. ஓ, இது பொருந்துகிறது. அற்புதம். எனக்கே ஜெல் உள்ளது. நான் எனது வளையத்தின் மீது ஜெலை ஊற்றி இந்த சுவையானதை என் விரலிலேயே நக்குவேன். இது மிகவும் கியூட் மற்றும் ருசியானது. ஆனா இல்லை, இது புளிப்பு. இது பொதுவாக ஒரு அற்புதமான அமிலம். கேளு, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அதை எனக்கு கொடு. ஏன் நீங்கள் என்ன அறிவீர்கள்? என்ன? ஸ்வெட்ச். சூப்பர்.
நான் உங்க பிளாஸ்டிக் கழிவறை மூடிய திறந்து அதை பயன்படுத்தி பார்க்கிறேன். சுவையான இனிப்பு லாலிபாப் உடன். வாவ், என்னால் ஒரு அமிலம் வேண்டுமா? உங்கள் ஜூவை நான் சுவைக்கிறேன். இது அற்புதமாக புளிக்கும் நண்பா. இது மிகவும் சுவையாகவும் மிகவும் புளிக்கவும் உள்ளது. அப்படியா? முதலில் யாரது? நான் உன்னுடையது அழைத்து விடுகிறேன். மெண்டோஸ். மெண்டோஸ் நல்லது. நான் எவ்வளவு நகைச்சுவையாக இருக்கிறேன் பாருங்கள். இது மிகவும் நல்லது. மேலும் நான் எல்லா இனிப்புகளையும் உண்ணுவேன். ஆமாம், நான் அந்த மென்மையான இனிப்புகளில் மிகவும் விரும்புகிறேன். மற்றும் நான் உங்களுடையதை திறக்கிறேன். இதுதானே அதிர்ஷ்டம். நான் இவை அழகான இளஞ்சிவப்பு நிற கோகா கோலா கேன்களை திறப்பேன். அப்படியே மற்றும் ஒரு குச்சியுடன். இது ரொம்ப ருசியா உள்ளது. இது போன்ற ஒரு தொப்பியிலிருந்து குடிக்கிறது ரொம்ப ரசிப்பானது. ஓ, நான் முயற்சித்து பார்க்கட்டுமா? தயவு செய்யுங்கள். இல்லை. And the Mendoz Serval was stretch. The entrance agada ipuo. Office super scorrendo. அம்மா, என்ன நடக்குது? இருங்க, என்ன நடந்தது? ஏன் நிக்கோலா வரல? நானா உண்மையில அதுல நம்பிக்கை வைத்தேன். பரவாயில்லை.